Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரசிக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை. அப்புறம் ரோட்டில் யானை போச்சுன்னா எல்லோரும் ஆன் பார்ப்போம். 3வது விஷயம் ஃப்ளைட்டு. நம்ம எந்த வயசாக இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டு சத்தம் கேட்டதுன்னா ஒரு செகண்டாவது மேலே பார்த்து ரசிப்போம். அண்ட் நம்மளில் பல பேருக்கு ஒரு கனவு என்னன்னு பார்த்தா ஒரு தடவையாவது அந்த ஃப்ளைட்டில் போய் பார்த்துடணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடணும், அந்த ஹைட்லேருந்து ஊர் எப்படி இருக்குது, அப்புறம் அந்த மேகங்களுக்குள்ளெல்லாம் போகும்போது அந்த ஒரு ஹோல் ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் அந்த ஃப்ளைட்டுன்ற கான்செப்ட் இந்தியாவுக்கு எப்போ வந்தது, அதை யார் கொண்டு வந்தா, அந்த ஹிஸ்ட்ரி பற்றி படிக்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. அதை பார்க்க போகிறது தான் இந்த எபிசோடு. வாங்க போய் பார்க்கலாம். 9 minutes with நந்தன். இந்த ஏரோப்ளைன் ஃப்ளைட் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரைட் பிரதர்ஸ். அவங்க தான் வந்து இந்த பறவையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு ஒரு மெஷின் பறவை மாதிரி பறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அப்போ தான் ஃபிசிக்ஸை ரீடிஃபைன் பண்ணி ஃபிசிக்ஸில் ஒர்க் பண்ணி ஒரு மெஷின் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க விச் கேன் ஃப்ளை. அண்ட் ஒன் ஃபைன் டே February 17th, 1903 ஃபஸ்ட் டைம் அந்த மெஷின் வந்து பறக்குது. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக் டே இன் ஏவியேஷன் இன் த வேர்ல்டு. இந்த ஏரோப்ளைன் கான்செப்ட் இந்தியாவுக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1911 February 17th. அப்போ ஒரு ஃப்ரெஞ்சு கை, அவர் பேர் வந்து ஹென்ரி, அவர் வந்து ஒரு 50 ஹார்ஸ் பவரில் ஒரு ஏரோப்ளைனை வந்து ஒரு டிசைன் பண்ணுறாரு. அலகாபாத்லேருந்து நைனி ஸ்டேஷன் வரைக்கும் இந்த வண்டி ஓடுன்னு சொல்கிறாரு. இது டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இந்த 10 கிலோமீட்டர் வந்து 13 நிமிஷத்தில் அவர் கடக்கிறாரு. அண்ட் இந்த ஏரோப்ளைனோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு டெலிவர் மெயில்ஸ். ஃபஸ்ட்டு அந்த February 17th அன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் பறக்குதில்ல, அப்போது கிட்டத்தட்ட ஒரு 6500 போஸ்ட் கார்ட்ஸு லெட்டர்ஸ்லாம் கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணுறாரு. ஸோ அவர் நினச்சி போகிறார் நம்ம போய் இறங்கும் போது பயங்கரமான ஒரு ரிசப்ஷன் இருக்குன்னு. பட் எதுவுமே இல்லை, சாதாரணமாக இறங்குறாரு. அங்கே இருக்கிறவங்க சாதாரண லெட்டர் வாங்கிட்டு பயன்றாங்க. அவர் என்னப்பா இவ்வளோ பெரிய விஷயம் பறந்து வந்து நான் கொடுக்குறேன், அதுக்கு ஒரு பிரமிப்பேல் யார்ட்டிமேன்ட்டு டிசப்பாயிண்டடாக திருப்பி போயிட்டு அவர் கண்டினியூஸ் இந்த மெயில் சர்வீஸ்லாம் நடக்குது. அடுத்து ஒரு 15-20 வருஷத்துக்கு வந்து இந்த மெயில் சர்வீஸ் நடக்குது ஃப்ளைட் மூலிமா. அதே மாதிரி இந்தியாவில் எப்போ ஏர்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1924 3 ஏர்போர்ட்டை வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஒன்று அலகாபாத், ஒன்று பாம்பே அண்ட் ஒன்று வந்து கேல்கட்டா. இப்போ நம்ம கொல்கட்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த 3 இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் அப்படின்னு இந்தியா வந்து கட்டுறாங்க. அண்ட் 1927 இந்தியா தன்னோட ஃபஸ்ட்டு சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டை வந்து உருவாக்குறாங்க. அண்ட் 1929 தான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர் ஃப்ளைட் வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. இது என்ன ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் டு கராச்சி. அப்போ கராச்சி இட் பிலாங் டு இந்தியா, பாகிஸ்தான்லாம் அப்போ பிரிஞ்சு போகல. ஸோ இந்தியாவில் தான் இருந்தாங்க. ஸோ லண்டன் டு கராச்சி தான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர் ஃப்ளைட் டு இந்தியா. இதை நடத்தின அந்த ஏர்வேஸ் பேர் பார்த்தீங்கன்னா இம்பீரியல் ஏர்வேஸ். இந்த இம்பீரியல் ஏர்வேஸ் தான் நாளடைவில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தான் மாறுது இந்த ஃபியூச்சர். இது வந்து லண்டன் டு கராச்சி வரதுக்கு 7 நாள் ஆகுமா, 1 வாரம் ட்ராவல். அண்ட் அந்த 1 வாரம் ட்ராவல் வந்து 4 ஃப்ளைட் மாதிரி வரணும். அண்ட் அந்த ஃப்ளைட் வந்து 20 தடவை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்களாம் ஃபியூவல் ரீஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ யோசிச்சு பாருங்கள், 1 வீக் ட்ராவலு 20 தடவை ஸ்டாப்பேஜஸ்ஸு, இதெல்லாம் மீறி வரணும். பட் இது வந்து அந்த காலத்தில் பயங்கர ஸ்பீடு. ஏன்னா ஷிப்பில் வந்தால் 3 வாரம் ஆகுமா. ஸோ 3 வாரத்துக்கு 1 வாரம் செம்ம ஸ்பீடுன்றதுனால இதுக்கு பயங்கரமான வரவேற்பு. அண்ட் இதோட டிக்கெட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எக்கானமிக்கு 7 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1929 தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃப்ளையிங் ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கப்படுது. இந்த ஃப்ளையிங் ஸ்கூலுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ஏரோ கிளப் ஆஃப் இந்தியா அண்ட் பர்மா அப்படின்ட்டு இதுக்கு பேர் வைக்கிறாங்க. இந்த ஃப்ளையிங் ஸ்கூலோட ஒன் ஆஃப் த மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறது. இவங்க அந்த வருஷம் தன்னோட ஃபஸ்ட்டு லைசன்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க கமர்ஷியல் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு. ஃபஸ்ட்டு அந்த லைசன்ஸ் வாங்கினது மிஸ்டர் JRD டாட்டா. அவருக்கு அந்த வருஷம் February 10 அன்னைக்கு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பைலட் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் வழங்கப்படுது. அந்த டைமில் தான் அவர் தன்னோட ஒரு பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. அந்த ஃப்ரெண்டு பேர் வந்து நெவில் வின்சென்ட். இவர் வந்து ஒரு வேர்ல்டு வார் பைலட்டு. அப்போ இந்த நெவில் வின்சென்ட் வந்து JRD டாட்டாக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. உங்கள்கிட்ட தான் லைசன்ஸ் இருக்கே பறக்கிறதுக்கு, நீ வந்து ஏர்மெயில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடாது சொல்லும்போது டாட்டாக்கு வந்து ஒரு செம்ம ஐடியாவாக படுது. செம்ம பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அங்கிளை போய் அப்ரோச் பண்ணுறாரு. அங்கிள் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொரப்ஜி டாட்டா. அப்போ இருந்த டாட்டா குரூப்ஸோட தலைவர் வந்து இந்த டொரப்ஜி டாட்டா தான். ஸோ இவர் வந்து JRD டாட்டா வந்து டொரப்ஜி டாட்டாவை அப்ரோச் பண்ணி டொரப்ஜி டாட்டா வந்து இங்கிலீஷ்காரங்களை மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் இந்த ஏர்மெயில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ்காரங்க அதெல்லாம் பண்ணவே கூடாது, நாங்கள் அதுக்கெல்லாம் காசு தர மாட்டோம், அதெல்லாம் வீண் செலவு அதுன்ட்டு அந்த ஐடியாவே ஸ்குவாஷ் பண்ண பார்த்துருக்காங்க. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, நான் உங்கள்கிட்ட காசுலாம் கேட்கல, காசுலாம் என்கிட்டே இருக்குது,
நீங்கள் பெர்மிஷன் மட்டும் கொடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த பெர்மிஷன் வாங்கியிருக்காரு. அப்போ ஆரம்பிச்சு தான் வந்து நம்ம ஜேஆர்டி டாட்டாவோட அந்த ஏர்மெயில் சர்வீஸ் ஃபஸ்ட்டு 2 ஃப்ளைட்டு இங்கிலாந்துலேருந்து வாங்கியிருக்காரு. ஒரு ஃப்ளைட்டோட விலை வந்து 1 லட்ச ரூபா. அப்போவே 1929 1930 அந்த டைம்லேயே வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஃப்ளைட்டுன்ட்டு 2 ஃப்ளைட்டு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அந்த ஏர்மெயில் சர்வீஸ் ஆரம்பித்தார். இந்த ஏர் சர்வீஸ்க்கு வைக்கப்பட்ட பேர் தான் டாடா ஏர்லைன்ஸ். இந்த ஏர்மெயில் சர்வீஸ் என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா October 15th 1932. அது எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கராச்சி டு மும்பை அண்ட் மும்பை டு கராச்சி. இதை தானே ஓட்டியிருக்காரு மிஸ்டர் ஜேஆர்டி டாட்டா. இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஒரு 80 km/h அந்த ஸ்பீடில் வந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் மிஸ்டர் ஜேஆர்டி டாட்டா அவர் ஓட்டினது அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ மாதிரி அப்போ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்லாம் இல்லாததுனால அந்த ரூட்ஸில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் சம்டைம்ஸ் வரும். அதை சரி பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுவார்னா, ரயில்வே ட்ராக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலேயே ஓட்டுவாராம். அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு மேலேயே ஓட்டிக்கிட்டு கரெக்டாக போய் ரீச் பண்ணுவாராம். அண்ட் அதுலேயும் சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன் வரும்போது எப்பவுமே பாக்கெட்டில் ஒரு மேப் ஒன்று கேரி பண்ணுவாராம். அதை பார்த்துக்கிட்டே ரெக்டிஃபை பண்ணி அழகாக ஓட்டிகிட்டு போவாராம். அவர் என்ன ஸ்மார்ட் பாருங்க. அந்த காலத்துலேயே அவர் ஆரம்பிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் இயர்லேயே கிட்டத்தட்ட 300 ட்ரிப் அடிச்சிருக்கு அந்த வண்டி. எல்லாத்தையும் அவர் தான் ஓட்டியிருக்காரு. அண்ட் அந்த வருஷம் மட்டுமே 60,000 ரூபாய் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க அந்த கம்பெனி. இந்த ஏர் மெயில் சர்வீஸ் போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஜேஆர்டி டாட்டாக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது. இதே நம்ம வெறும் ஏர் மெயில் சர்வீஸாக மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம், ஏன் பேசஞ்சர் சர்வீஸாக மாற்றக்கூடாதுன்ட்டு ஒரு ஐடியா வருது. இது இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியா வருது. அந்த வருஷமே அது ஒரு பேசஞ்சர் சர்வீஸாகவும் மாற்றுறாரு. டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்லாம் விடணுன்ட்டு ஐடியா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் ஃப்ளைட்டை அந்த 1932 அந்த வருஷமே விடுறாரு. அது எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே டு ட்ரிவாண்ட்ரம். அந்த ஃப்ளைட்டோட டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து 250 ரூபா. அப்போவே 1932 250 ரூபானா பாருங்கள், இப்போ வந்து அது எவ்வளோ ஆயிரம் சில லட்சங்களாக கூட இருக்கலாம். அண்ட் அந்த ஃப்ளைட்டு அந்த வருஷம் மட்டுமே 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அந்த 1 இயர் மட்டுமே. அண்ட் அந்த 1 இயர் ஃபுல்லாக எவ்வளோ பேர் மொத்தமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்லேயே 150 200 300 பேர் கூட ட்ராவல் பண்ணலாம். பட் அந்த காலத்தில் அந்த ஃப்ளைட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக ஓடியே 150 பேர் தான் ட்ராவல் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன்னா ஃப்ளைட்டோட கெப்பாசிட்டி ரொம்ப குட்டி, சீட்டிங் கெப்பாசிட்டிலாம் ரொம்ப 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 கம்மி. இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சம்டைம்ஸ் அந்த மெயில் பேக் மேலே தான் உட்காந்துட்டே போவாங்களாம். அண்ட் 1946 இந்த டாடா ஏர்லைன்ஸ் வந்து பேர் மாற்றப்படுது. அந்த பேர் தான் ஏர் இண்டியா. 1948 ஏர் இண்டியா வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டை விடுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே டு லண்டன். அந்த ஃப்ளைட் வந்து ஒரு 40 சீட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஃப்ளைட்டு. பாம்பேலேருந்து லண்டன் போகிறதுக்கு 24 hours ட்ராவல் டைமு. அண்ட் அந்த ஃப்ளைட் டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 1720 ரூபா 1948. ஸோ இது ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் ஃப்ளைட் அப்படின்றனால இதுக்கு ஒரு பெட் நேம் வைக்கணும் அப்படின்ட்டு ஜேஆர்டி டாட்டா வந்து முடிவு பண்ணுறாரு. இதுக்கு மலபார் பிரின்சஸ் அப்படின்ட்டு ஒரு செல்லமாக ஒரு பெட் நேம் வைக்கிறாங்க. ஸோ இந்த 1940s 1950s பிகினிங்கில் இந்த ஏர் இண்டியா வந்து கலக்கிட்டு இருக்கிற டைமில் வந்து ஒரு 8 ப்ரைவேட் ஏர்லைன்ஸும் வந்து உருவாக்கப்படுது. அதோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் சர்வீசஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட், ஏர் இண்டியா இன்டர்நேஷனல், டெக்கன் ஏர்வேஸ், பாரத் ஏர்வேஸ், கலிங்கா ஏர்லைன்ஸ், இந்தியன் நேஷனல் ஏர்வேஸ் அண்ட் ஹிமாலயன் ஏவியேஷன். ஸோ இந்த மாதிரி ஏர் இண்டியா தவிர ஒரு 8 ப்ரைவேட் கம்பெனிஸும் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க டொமஸ்டிக்காக. 1953 இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ஏர் இண்டியா ப்ளஸ் இந்த 8 ஏர்லைன்ஸ் மொத்தம் 9 ஏர்லைன்ஸையும் சேர்த்து 2 ஏர்லைன்ஸாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒன்று வந்து ஏர் இண்டியா, இன்னொன்று வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ். டொமஸ்டிக் பர்பஸ்க்கு வந்து இந்தியன் ஏர்லைன்ஸும், இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ்க்கு வந்து ஏர் இண்டியாவும் யூஸ் பண்ணப்படுது. ஸோ நம்ம கவர்மெண்ட் எடுத்து ரன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இந்த ஏர் இண்டியாவும் சரி இந்தியன் ஏர்லைன்ஸும் மிகப்பெரிய ப்ராஃபிட்டில் ரன் ஆகிருக்கு. நம்ம மக்கள் மத்தியில் அப்படியே ஒரு வரவேற்பு. இன்ஃபேக்ட் ஒரு சர்வே படியே 1980s வந்து டாப் 3 மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஏர்லைன்ஸில் வந்து இந்த வேர்ல்டு ஏர் இண்டியா வந்து இடம்பெற்றிருக்கு அந்த லிஸ்ட்டில். 1953 வந்து ஏர் இண்டியா வந்து கவர்மெண்ட் நேஷனலைஸ் பண்ணி அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. பட் அவங்க டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் கூட மிஸ்டர் ஜேஆர்டி டாட்டாவை கூப்பிட்டுட்டு உங்களோட சர்வீஸ் டு திஸ் கண்ட்ரி வந்து இன்வேல்யூபிள், ஏவியேஷன்ற விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து இங்கே பெருசாக்குனதே நீங்கள் தான், இதோட ஒரு பயனரே நீங்கள் தான். அதனால் ஈவன் தோ நாங்கள் டேக் ஓவர் பண்ணாலும் இந்த ஏர் இண்டியாவுக்கு நீங்கள் தான் சேர்மனாக தொடரணும்னு சொல்லி அவரை சேர்மனாக இருக்க வச்சாங்க. டில் 1977 வரைக்கும் அவர் தான் ஏர் இண்டியாவோட சேர்மனாக இருந்தார். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது 1990s அந்த காலகட்டத்தில் தான் நம்ம கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் ஏர்லைன்ஸும் இந்தியாவில் ரன் பண்ணலாம், அவங்களும் இங்கே ஆப்ரேட் பண்ணலான்னு சொல்லி அவங்களுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் வந்து தொடங்கப்படுது, லோக்கலாகவும் சரி வெளிநாட்டிலேருந்தும் இங்கே வந்து ஆரம்பிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் தாங்க அந்த ஏவியேஷன்ற விஷயம் எப்படி இந்தியாவுக்குள்ளே முதல்ல வந்தது, அது எப்படி டெவலப் ஆச்சு, யார் டெவலப் பண்ணா அப்படின்ற ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. அடுத்த எபிசோடில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். 9 minutes with நந்தன்.
தேங்க்யூ